first nitration. இது நமக்கு டிஃபரெண்டான நைட்ரேட்டிங் ஏஜென்ட். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஏஜென்ட் மட்டும் எழுதி போற ரிமைனிங் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும்போது ஆர்கோல் வருமா இல்ல மெட்டாவா இல்ல பேராவா அப்படிங்கிறது. இந்த நைட்ரேட்டிங் ஏஜென்ட்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். இதுல சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஆசிடாகவும் நைட்ரிக் ஆசிட் வந்து பேஸாக ஆக சொன்னோம். நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது NO2+. அதான் நமக்கு என்னது டிசைடு எலக்ட்ரோஃபைல், அதான் எக்ஸாக்ட் எலக்ட்ரோஃபைல் வந்து NO2+. அடுத்து வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் அதாவது ரியேஜென்ட் நைட்ரேட்டிங் ஏஜென்ட் எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2O4 வித் ஹீட் கண்டிஷனில் கேட்கலாம். N2O4ல NO2+ ஆகும் NO2- என்னோட தானே இதில் NO2+ ஆகும் NO2-. அப்படி N2O4-. அப்போ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைலும் NO2+. நமக்கு எல்லாமே என்ன வேணும்? எலக்ட்ரோஃபைல் தான் வேணும் நமக்கு NO2+. நெக்ஸ்ட் நைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2O5 வித் ஹீட். N2O5ல நமக்கு NO2+ ஆகும் ப்ளஸ் NO3- ஆகும் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான எலக்ட்ரோஃபைல் NO2+. இதுவும் நைட்ரேட்டிங் ஏஜென்ட்டுக்கான ஒரு ரியேஜென்ட் தான். சரிங்களா? இது புரியுதா? இது எது கேட்டாலும் சரி. இல்லைன்னா NBr கேட்பாங்க. NBr இது புரோமினேட்டிங் ஏஜென்ட் சார். சரிங்களா? இது எல்லாமே நைட்ரேட்டிங் ஏஜென்ட்டுக்கான ரியேஜென்ட். இப்போ இதில் எது கொடுத்தாலும் நமக்கு எலக்ட்ரோஃபைல் என்னன்னு தெரியணும். இது NO2+. இது ஃபீனால வரும்போது ஆர்கோ வந்து நேச்சுரலாக கிடைக்கும் டியூ டு த ஹைட்ரஜன் பாண்ட். இப்போ இதில் நம்ம நைட்ரேட்டிங் ஏஜென்ட் முன்ன சொன்ன மாதிரி ஒரு பென்சீன்ல நைட்ரேட்டிங் ஏஜென்ட் இப்போ இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரியேஜென்ட்டை போடும்போது எந்த பொசிஷனில் வேணாலும் வரலாம். இதில் எந்த ஒரு சப்ஸ்டிடியூஷனுமே கிடையாது. இதே வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும்போது பர்டிகுலராக NH2 அந்த மாதிரி இருக்கும்போது எலக்ட்ரான் அதாவது ஆர்கோ வருமா பேரா வருமா அப்படிங்கிறது இல்லை ஆர்கோவில் வரும்போது ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பேஸ் பண்ணி பண்ணும். சரிங்களா? இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் வந்து ஸ்பெஷல் கேஸ். ஒரு பென்சீன்ல பர்சன்டா இருக்கக்கூடிய குளோரின். சரிங்களா? இது குளோரோ பென்சீன். இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பார்த்தோம், பத்திராய் குரூப் பார்த்தோம். இப்போ இந்த குளோரின் என்ன நேச்சர்? மீசோமரிக் எஃபெக்ட் வந்து இருக்குது. இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து -A எஃபெக்ட் சொல்லுவோம். எது டாமினேட்டிங் எஃபெக்ட்னா -A தான் டாமினேட்டிங். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். சரிங்களா? இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படி பார்க்கும்போது இந்த குளோரின் மேல பர்சன்டா இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அதனுடைய ஆர்த்தோ அண்ட் பேராவில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். ஸோ ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்ஷனல் நேச்சர். எப்படி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கோ அந்த மாதிரி குளோரின் வந்து என்ன கேரக்டர்? ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்ஷனல் நேச்சர் தான். பட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சரை பார்க்கும்போது டியூ டு தி கார்பன் அண்ட் குளோரின் எதுக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர்? அப்ப இதுலயும் வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் ஆர்த்தோ பொசிஷனுக்கு வரணுமா பேரா பொசிஷனுக்கு வரணுமா அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான் அப்ப ஆர்த்தோவோ பேரா வரும்போது -A எங்க வரணும்? எங்க வரணும்? பேரா. சப்போஸ் இங்க வந்து இதுல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குமா? லாஸ்ட் இயர்ல கேட்ட விஷயம். குளோரின் ஹைட்ரஜன் பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுமா பண்ணாது? which one of the following exists in the hydrogen bonding? chlorine, fluorine, nitrogen, oxygen. எது ஹைட்ரஜன் பாண்டிங் சோப் பண்ணா? fluorine சோப் பண்ணோம், ஆக்சிஜன் சோப் பண்ணோம், நைட்ரஜன் சோப் பண்ணோம். எது சோப் பண்ணாது? fluorine சோப் பண்ணாது. ஆன்சர் வந்து which one of the following does not exist in the hydrogen bonding? fluorine வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸிஸ்ட் பண்ணாது. fluorine எக்ஸிஸ்ட் பண்ணும், நைட்ரஜன் எக்ஸிஸ்ட் பண்ணும், ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் பண்ணும். பட் fluorine என்ன ஆகாது? ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸிஸ்ட் பண்ணாது. அதான் ஆன்சர். கேட்டிருந்த क्वेश्चन வந்து which one of the following exists does not exist in hydrogen bonding அப்படினா fluorine exist பண்ணாது. more electronegative element ஆன fluorine, oxygen, nitrogen வந்து exist பண்ணும். பட் இது ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் நேச்சர் தான். எஃபெக்ட் வந்து -A எஃபெக்ட். எஃபெக்ட் வந்து என்னது? -A. இது எலிமெண்டல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலிமெண்ட். முன்ன பார்த்தது குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஒரு NO2 க்கு என்ன எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சரா இல்ல டொனேட்டிங் நேச்சரான்னு பார்த்தோம். இது குரூப் கிடையாது. என்னது? ஒரு எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் கெபாசிட்டி இருக்கிறதால ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படி -A எஃபெக்ட் இது டாமினேட்டிங் கேரக்டர். இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட் அப்படின்னா இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஆர்த்தோ அண்ட் பேராவில் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? ஆர்த்தோ அண்ட் பேராவில் எலக்ட்ரான் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப இன்க்ரீஸ் பண்ணா ஆர்த்தோட வரலாம் பேராவோட வரலாம்னு சொல்றோம். ஸோ இந்த பென்சீனையும் குளோரினையும் கம்பேர் பண்றாங்க.
பென்சினையும் குளோரின் கம்பேர். எதுக்கு மோர் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எதில் நடக்கும்? ஆக்சுவலாக குளோரின் தான் நடக்கணும். எதில் நடக்கணும்? ஏன்னா பென்சில் எந்த ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் இருக்கும் கிடையாது, வித்ட்ராயிங் இருக்கும் கிடையாது. பட் குளோரின் என்ன இருக்கு? ஒரு மீசோமரிக் எஃபெக்ட்ல என்ன பண்ணுது? எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. பட் மீசோமரிக் எஃபெக்ட் இருந்தாலும் கூட குளோரின் பேஸ்ட் ஆன் த ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பார்க்கும்போது லீஸ்ட் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கம்பேர் டு த பென்சின். பென்சின் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குளோரோ பென்சினுடைய எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் லெஸ். சரிங்களா? அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த குளோரின் they can act as a minus I effect. இது வந்து எலமெண்டல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்ட். குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கிடையாது. என்ன எலக்ட்ரோ எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டுக்கு அதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சரிங்களா? 3.5 இருக்கிறதுனால இதனுடைய எஃபெக்ட் இருக்கிறதுனால பென்சின் அண்ட் குளோரின், பென்சின் அண்ட் குளோரோ பென்சினை கம்பேர் பண்ணும்போது எதுக்கு மோர் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆர்டர் வந்து கேட்டாங்கன்னா பென்சின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கம்பேர் டு த குளோரின். குளோரின் வந்து ஸ்பெஷல் கேஸ். குளோரின் வந்து அது இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங். இது வந்து எந்த குரூப்ல நீங்க நம்ம ரெண்டு குரூப் பார்த்தோமா, எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர், எலக்ட்ரான் வித்ட்ராயிங். இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் ஆட்டம். பட் இது பார்க்கும்போது ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் நேச்சர். அந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் ஆட்டம் தான். ஆனா டொனேட்டிங் நேச்சர் என்னது? நம்ம முன்னாடி பார்த்தது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பார்த்தோம், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பார்த்தா ஆர்த்தோ பேராவா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்னது? இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் தான். ஆனா என்ன கேரக்டர்? ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர். இது வந்து ஸ்பெஷல் கேஸ். இது ஹாலிஜன்ல குளோரின் வந்து என்னது? ஸ்பெஷல் கேஸ். ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் நேச்சர் பட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாவே கன்சிடர் பண்ணுவீங்க. ஆன்சர் புரியுதுங்களா? அதுக்காக எலக்ட்ரான் மீசோமரிக் எஃபெக்ட் இருக்கு. பென்சினோட மோர் எலக்ட்ரான் டாமினேட்டிங் கேரக்டர், மோர் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பென்சின் அண்ட் குளோரோ பென்சினை கம்பேர் பண்ணும்போது பென்சின் இஸ் மோர் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கம்பேர் டு த குளோரோ பென்சின். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதுல வந்து நைட்ரேட்டிங் ஏஜென்ட் கேட்டாங்கன்னா இதுல எந்த ரீஜென்ட் கொடுத்தாலும் சரி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய குரூப்பை பொறுத்து. இப்போ குளோரின் கொடுத்துருக்காங்க, இப்போ குளோரின்ல நைட்ரேஷன் பண்றாங்க. இது ஏதாவது ஒரு ரியேஜென்ட். சரிங்களா? நைட்ரேட்டிங் NO2 பிளஸ் ஆர்த்தோல வருமா பேரால வருமா தான் வரும். மைனஸ் பேரா வந்து என்ன கிடைக்கும்? பெரும்பாலான குளோரின் இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூஷன்ல ஹைட்ரஜன் பாண்டிங் வராது. ரீசன் புரியுதா? இப்போ குளோரின்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தா ஆர்த்தோல வரலாம். இப்போ ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின் இந்த மாதிரி இருந்தா என்ன வரும்? ஹைட்ரஜன் பாண்டிங் வரதுனால ஆர்த்தோல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் குளோரின் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. மைனஸ் எஃபெக்ட் இருக்கு. இது பிளஸ் எம்மா எஃபெக்ட் என்ன எஃபெக்ட்? மீசோமரிக் எஃபெக்ட் மூலமா எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. சோ எலக்ட்ரான் டென்சிட்டி இன்கிரீஸ் ஆகுது. பட் எஃபெக்ட் வந்து என்ன? மைனஸ். எது டாமினேட்டிங் கேரக்டர்? மைனஸ் சைடு இது டாமினேட்டிங் கேரக்டர். சரிங்களா? பேஸ்ட் ஆன் தி ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படி பார்க்கும்போது இதுக்கு குளோரின் வந்து டாமினேட்டிங் கேரக்டர் பிளஸ் எம் ஆஃப் மைனஸ் ஐஆர் பார்க்கும்போது மைனஸ் ஐ இஸ் த டாமினேட்டிங் கேரக்டர். மற்ற எல்லா கேசஸ்லயும் பிளஸ் எம் வந்து டாமினேட்டிங் கேரக்டர். ஆன்சர் புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இது ஆர்த்தோல வருமா பேரா வருமா? கண்ணை மூடி எங்க வரும்? பேரா பொசிஷன்ல தான் எங்க வரும்? பேரா பொசிஷன். அப்போ குளோரினை பொறுத்த வரைக்கும் நைட்ரேஷன், ஹாலோஜினேஷன், சல்போனேஷன் எது போட்டாலும் பேரா தான் நைட்ரேஷன். இது கிளியரா புரியுதா? இது நைட்ரேட்டிங் முடியுது. அடுத்து என்ன இருக்கு? சல்போனேஷன். இல்லைன்னா கேட்டல ஹாலோஜினேஷன். அடுத்தது ஹாலோஜினேஷன். இந்த ஹாலோஜினேஷனுக்கான ரியேஜென்ட் இருக்கு. சரிங்களா? ஹாலோஜினேட்டிங் ரியேஜென்ட். இதெல்லாம் ஹாலோஜினேட்டிங் ரியேஜென்ட் HOCl with H+. இந்த ஆக்சிஜன் மேல இருக்கக்கூடிய லோன்டர் இங்க இருக்கக்கூடிய H+ கூட சேர்ந்து வாட்டரை வெளியேற்றோம் நமக்கு Cl+ கிடைக்கும். சரிங்களா? இதுல இருந்து கிடைக்கக்கூடிய குளோரோ எலக்ட்ரோஃபைல் என்னது? Cl+. அடுத்தது AlCl3 with H2. ஏதாவது ஒன்று எழுதலாம். அதாவது AlCl3 with Cl2 எழுதலாம். or AlCl3 with Br2. இல்லனா FeCl3 with H2 அதாவது Cl2. FeCl அதாவது ஆன்டிமனி குளோரைட், ஆன்டிமனி புரோமைடு எது கொடுத்தாலும் அது குளோரைடா புரோமைடா பார்த்து குளோரைடா இருந்தா அதுக்கான எலக்ட்ரோஃபைல் Cl+, புரோமினா இருந்தா Br+. இதெல்லாம் அதுக்கான எலக்ட்ரோஃபைல், அதுக்கான ரியேஜென்ட். அதுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் N-bromo சக்சினமைட் NBr. நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது புரோமின் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ N - Br+. ஸோ எலக்ட்ரோஃபைல் என்னது? Br+. இந்த N-bromo சக்சினமைட் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? இதுதான் N-bromo சக்சினமைட். இது என்னது? N-bromo சக்சினமைட். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் தான் Br+. அப்ப ஹாலோஜினேட்டிங் ரியேஜென்ட்ல இதெல்லாமே ஹாலோஜினேட்டிங் ரியேஜென்ட் தான். நமக்கு நார்மலா தெரிஞ்சது என்னது? AlCl3 with H2. அந்த H2 அப்படிங்கிறது Cl2 Br2 சொல்லுவோம். இல்லைன்னா ஆன்டிமனி குளோரைட், ஆன்டிமனி புரோமைட்,
FeCl3 FeBr3 இதுல எது கொடுத்தாலும் சரி. பட் அந்த எலக்ட்ரோஃபைல் எதுன்னு கேட்டா கண்டுபிடிக்கும். குளோரின் கொடுத்தாங்கன்னா குளோரின், புரோமின் கொடுத்தாங்கன்னா புரோமின், இல்ல HOCl கொடுத்து வித் அசிடிக் கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா Cl+, HOBr கொடுத்து HOBr+, H+ கொடுத்தாங்கன்னா ரியேஜன்ட் வந்து Br+, இல்ல N-புரோமோ சல்சினமேட் கொடுத்தாங்கன்னா Br+. ஆப்ஷன்ல குளோரின் கொடுப்பாங்க, புரோமின் கொடுப்பாங்க. என்ன எலக்ட்ரோஃபைலோ அதை பொறுத்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா? இப்போ இது எதுவுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. எல்லாமே எலக்ட்ரோஃபைலா ஹைட்ரஜன் பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா வித்ட்ராயிங் குரூப்பான்னு பார்த்தா போதும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா எங்க வரணும்? ஆர்த்தோ அல்லது பேரா. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா மெட்டா. அதான். சரிங்களா? இது கிளியரா புரியுதா? இது ஹாலோஜனேட்டிங், ஹாலோஜனேஷன், ஹாலோஜனேட்டிங் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் தேர்ட் என்ன? சல்பனேஷன். இதான் ரொம்ப முக்கியமானது. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन தெரிஞ்சுக்கோங்க. நைட்ரேஷன் அப்படினா it is irreversible reaction. ஃபார்வர்ட்ல இருந்து பேக்வர்டுக்கு நமக்கு ஒரு எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்குது அப்படினா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்காது. சோ ரொம்ப முக்கியமான क्वेश्चन என்னன்னா நைட்ரேஷன் ரியாக்ஷன் இஸ் irreversible reaction. இதுதான் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. சரிங்களா? நைட்ரேஷன் ரியாக்ஷன் என்னது? irreversible reaction. அதே மாதிரி தான் இது பல்ஸ் கேக்குறதுல நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா இது ரிவர்சிபிளா irreversibleனு கேட்பாங்க. இது irreversible reaction. சல்போனேஷன் வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதுக்கான ரீசன் என்னன்னா ஐசோடோபிக் எஃபெக்ட். அதுக்கான ரீசன் என்னது? ஐசோடோபிக் எஃபெக்ட். இப்போ கார்பன் ஹைட்ரஜன், கார்பன் டியூட்டீரியம், கார்பன் டெரிட்டியம், இதுல எந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கு? எந்த பாண்ட்? கார்பன் டெரிட்டியம் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து ஸ்ட்ராங் பாண்ட். ஏன்னா எல்லாத்துக்கும் அட்டாமிக் நம்பர் சேமா. கார்பன் ஹைட்ரஜன், கார்பன் டியூட்டீரியம், கார்பன் டெரிட்டியம். சரிங்களா? இதெல்லாம் அட்டாமிக் நம்பர் சேம். பட் இந்த பாண்டுடைய ஸ்ட்ரென்த் பார்க்கணும். எதுக்கு மாஸ் நம்பர் அதிகமா இருக்குமோ அதுக்கு மூவ்மெண்ட் கம்மி. இப்போ கார்பன் இங்க இருக்கு, இது ஃபிக்ஸடா வச்சுக்கலாம். இது ஹைட்ரஜன் இருக்கு, டியூட்டீரியம் இருக்கு, டெரிட்டியம் இருக்கு. எதுக்கு மாஸ் நம்பர் அதிகமா இருக்குமோ அது மூவ்மெண்ட். அதானே ஸ்பெக்ட்ரோஸ்கோப் என்ன சொல்லுது? மாஸ் நம்பர் இன்கிரீசஸ், மோஷன் டிக்ரீசஸ். அதாவது மூவ்மெண்ட் டிக்ரீசஸ். அப்ப மூவ்மெண்ட் டிக்ரீசஸ் அப்படினா ரொம்ப தூரத்துக்கு போகாது. அப்ப இந்த கார்பன் கூட பக்கத்திலே இருக்கும். கரெக்ட்டா? அப்ப எதுக்கு மாஸ் நம்பர் அதிகம்? ட்ரிட்டியம் தான் மாஸ் நம்பர். இது 1H1, இது 1D2, இது 1D3. எதுக்கு மாஸ் நம்பர் அதிகம்? ட்ரிட்டியம். அப்ப இந்த ட்ரிட்டியம் தான் இந்த கார்பன் கூட பக்கத்திலே இருக்கும். எந்த அளவுக்கு கார்பனுக்கு பக்கத்துல இருக்கு அந்த அளவுக்கு பாண்டுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். அப்ப பாண்டுடைய ஸ்ட்ரென்த் ஆர்டர் பண்ணா ஆப்ஷன் 1, 2 and 3. இப்போ பாண்ட் ஸ்ட்ரென்த் உடைய ஆர்டர் கேட்டா ஏன்னா பாண்ட் ஆர்டருடைய பாண்ட் ஆர்டர் பாண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாம் ஒண்ணுதானே. ஆர்டர் என்னது? 3, 2, 1. இது பாண்ட் லென்த் ஆர்டர் கேட்டா 1, 2 and 3. ஏன்? எதுக்கு மாஸ் நம்பர் கம்மியா இருக்கும்? ஈஸியா மூவ் ஆகும். ஈஸியா மூவ் ஆனா பாண்ட் லென்த் வந்து அதிகமாகும். அப்ப எதுக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம்னா கார்பன் டெரிட்டியம்ல பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது ஐசோடோபிக் எஃபெக்ட். பிரைமரி ஐசோடோபிக் எஃபெக்ட், செகண்டரி ஐசோடோபிக் எஃபெக்ட், ரெண்டு எஃபெக்ட். இப்போ இதுல சல்போனேஷன் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறதுனால அது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. அப்ப கொடுத்திருக்கக்கூடிய ரியாக்ஷன்ல which one of the following electrophilic substitution is reversible கேட்டா இது சல்போனேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு. இது என்னது? ரிவர்சிபிள் ரியாக்ஷன். எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது based on the isotopic effect. Based on the isotopic effect. இப்போ சல்போனேட்டிங் ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் நைட்ரேஷன் பார்த்தோம், irreversible ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஹாலோஜனேஷன் பார்த்தோம், அதுக்கான ரியேஜென்ட் எல்லாமே பார்த்தோம். அடுத்து சல்போனேஷன். சல்போனேட்டிங் ஏஜென்ட்ல எதெல்லாம் சல்போனேட்டிங் ஏஜென்ட்? H2S concentrated sulfuric acid. Concentrated sulfuric acid. கரெக்ட்டா? அடுத்து ஒலியம். ஒலியம் அப்படிங்கிறது H2S2 sulfur trioxide. It is called the ஒலியம். It is called the இது இன்னொரு நல்ல ரீசனான விஷயம் என்னன்னா இதுல ஃபார்ம் ஆகக்கூடியது SO3H+. இதுக்கான எலக்ட்ரோஃபைல் நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல் SO3. இது பிளஸ் இருக்காது. சரிங்களா? இட் இஸ் கால்ட் தி நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல். இதுக்கு பேர் என்னது? நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல். நீங்க கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டீங்கன்னா கிடைக்கக்கூடியது SO. எலக்ட்ரோஃபைல்ல மேல என்ன இருக்கும்? பிளஸ் இருந்தா அது எலக்ட்ரோஃபைல். பட் இது வந்து இல்ல பிளஸ் இல்ல. பட் இட் இஸ் கால்ட் தி நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல். அதனால தான் இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இதுல இருக்கக்கூடிய பாண்ட் வந்து என்ன ஆகும்? திரும்ப சல்போனேஷன் நடக்கும், அதே டைம்ல டீசல்போனேஷன் நடக்கும். அதனால தான் சல்போனேஷனை பொறுத்த வரைக்கும் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இதுல அந்த மாதிரி நடக்காது. இதுல நைட்ரேஷன் ஹாலோஜனேஷன்ல அந்த மாதிரி நடக்காது. பட் क्वेश्चन நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறதுனா நைட்ரேஷனுக்கான ஏஜென்ட் என்ன, இது ரிவர்சிபிள் ரியாக்ஷனா irreversible ரியாக்ஷன். அடுத்து ஹாலோஜனேஷனுக்கான ரியேஜென்ட் என்ன, அது ஆர்கோ பேராவா நம்ம சொல்லிருக்கோம். சல்போனேஷன் வரும்போது ரிவர்சிபிளா irreversible பார்க்கும்போது இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன்.
இந்த சல்போனேட்டிங் ஏஜென்ட்ல ரெண்டு இம்பார்ட்டண்டா இருக்கு. ஒன்று கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், இன்னொன்று ஒலியம். ஒலியம் அப்படிங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிடும் சல்ஃபர் டை ஆக்சைடு சேர்ந்தா ஒலியம். H2S2O7 H2S2O7 என்னது ஒலியம். என்ன இருக்கு H2S2 என்னது 7. அப்ப H2S2O7 தான் ஒலியம். இந்த ஒலியத்துல இருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல். சரிங்களா? இல்ல சப்போஸ் வந்து which one of the following is neutral electrophile கேட்டாங்கன்னா SO3 is the neutral electrophile. இது சல்போனேட்டிங் ஏஜென்ட். இந்த சல்போனேட்டிங் ஏஜென்ட்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இதுதான் இருக்கும் வந்து ஆர்த்தோல வருமா மெட்டால வருமா பேரால வருமா அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? fourth category Friedel-Crafts reactions. Friedel-Crafts reaction. இந்த Friedel-Crafts reaction ரெண்டு இருக்கு. ஒன்னு alkylation ரெண்டாவது alkylation ரெண்டாவது acylation. இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு தனியா பார்ப்போம். இதுல இன்னொரு லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா காட்டர்மேன் ரியாக்ஷன். காட்டர்மேன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது பென்சீன் பென்சால்டிகைடா மாற்றத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க. கார்போனைல் CO plus HCl with AlCl இல்லனா CO plus HCl கொடுத்தாங்கனாலே அந்த ரியாக்ஷன் பேர் என்னது? காட்டர்மேன் ரியாக்ஷன். ஒரு பென்சீன் அந்த பென்சீன்ல பிரசன்ட் ஆகக்கூடிய ரியேஜென்ட் என்னன்னா HOCl இல்லனா CO plus HCl with AlCl3. இதுதான் மெயின். சரிங்களா? CO plus HCl நமக்கு கிடைக்கக்கூடியது பென்சால்டிகைட். நம்ம கிடைக்கக்கூடியது it is called the Gattermann reaction. It is called the இதே காட்டர்மேன் ரியாக்ஷன்ல வந்து காப்பர் பவுடர் வித் குளோரின். பவுடர் கொடுத்தாங்கன்னா காட்டர்மேன், பவுடர் கொடுக்கல Cu2Cl2 கொடுத்தாங்கன்னா காட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். காட்டர்மேன் இது அடுத்து நம்ம பென்சீன் டைசோனியம் குளோரைட் நடக்கும்போது நம்ம சொல்றோம். என்ன நோட் பண்ணிக்கோங்க. பென்சீன் கூட CO plus HCl with AlCl3 AlBr3 இல்லனா நமக்கு நம்ம லூயிஸ் ஆசிட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா இந்த ரியாக்ஷன் பேர் காட்டர்மேன் ரியாக்ஷன். இது ஜெனரலா கொடுக்குது. இன்னும் ரெண்டு கேட்டகரி தனித்தனியா பிரிக்கும்போது காட்டர்மேன் கோச்க்கு நம்ம காப்பருடைய ரியேஜென்ட்டை பொறுத்து இருக்கு. காப்பர் வித் அதாவது காப்பர் பவுடர் வித் காப்பர் குளோரைட். அந்த பவுடர் கொடுத்தாங்கன்னா அது பேர் காட்டர்மேன். காப்பர் குளோரைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, காப்பர் பவுடர் கொடுக்கல அப்படின்னா அது காட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். பவுடர்னா காட்டர்மேன், பவுடர் இல்லை அப்படின்னா காட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். இது ஆல்ரெடி நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம், அதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க. பட் இந்த சிலபஸ் நம்ம தனியாக கொடுக்கல. நமக்கு கொடுத்துருக்கிறது நைட்ரேஷன், ஹாலோஜனேஷன், சல்ஃபோனேஷன், Friedel-Crafts alkylation தான் கொடுத்துருக்காங்க. அசைலேஷன் இல்லை. பட் அசைலேஷன் நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு இதை முடிச்சுக்கலாம் போகிறோம். ஏதாவது டவுட் இருக்கா? கொஸ்டின்ல தெளிவாக பார்த்துக்கோங்க. டைரக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் நைட்ரேஷன் which one of the following is the nitrating agent என்னன்னு கேட்பாங்க. இப்போ இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு எது நைட்ரேட்டிங் ஏஜென்ட் கேட்கலாம், இல்லை which one of the following does not so நைட்ரேட்டிங் ஏஜென்ட் கேட்கலாம். இப்போ இது மூணு நைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா வேற ஏதாவது ஒரு ஏஜென்ட் கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? அப்போ நைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா எந்த ஏஜென்ட்ல இருந்து என்ன எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகுது? N2O5 கொடுத்தாலும் சரி, இல்லை N2O4 கொடுத்தாலும் சரி, இல்லை கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் கொடுத்தாலும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல் ஒன்றுதான் NO2+. சல்ஃபோனேஷன் வரும்போது மூணு டிஃப்ரெண்டா இருக்கு. HOCl with H+ கொடுக்கலாம், HOPr with H+ கொடுக்கலாம். அடுத்தது சொல்லியிருக்கிறோம் AlCl3 with Cl2 இல்லைன்னா AlCl3 with Br2. அடுத்தது N-bromo சப்ஸ்டினேட். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஹாலோஜனேஷன் ரியாக்ஷன். அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்ன? சரிங்களா? அடுத்து தேர்ட் வந்து சல்ஃபோனேஷன். இது ரிவர்சிபிளா இருக்கு சொல்லணும் பார்க்கும்போது ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதுக்கான ரீசன் கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட். கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட். அதுக்கான ரியேஜென்ட் ரெண்டு ரியேஜென்ட் தான் ரொம்ப முக்கியமான ரியேஜென்ட். ஒன்று ஒலியம், இன்னொன்னு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இதுல இருந்து கிடைக்கக்கூடியது SO3H+, இதுல இருந்து கிடைக்கக்கூடியது நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல். சரிங்களா? அதுக்கப்புறம் ரெண்டு இருக்கு Friedel-Crafts alkylation and acylation. ஓகேவா?